பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. இத சபாநாயகர் சொல்லி ஓஞ்சு போயிட்டாரு. கூச்சல் நின்னபாடு இல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்னதும் எதிர்கட்சி ட்ரிகர் ஆயிட்டாங்க. எம்எல்ஏக்கள் இருக்கையில இருந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபையில நடந்த சுவாரஸ்யமான ஃபன்னான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சபாநாயகர் முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவை ஆரம்பமாகுது. மேகதாது அணை விவகாரம் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யறாங்க. மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை 2 நாட்கள் வெளியிடப்படும்னு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிக்கிறாரு. சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம் எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் இதை கேட்டதும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மட்டும் இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மேஜையில சில்வர் டம்ளர்களுக்கு பதிலா குடிநீர் பாட்டில்களை வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஓபிஎஸ் டக்குன்னு எந்திரிச்சு கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அனுபவம் பேசுது. அடுத்த நாள் ஜூன் 23 ஒரு பெரிய சம்பவமே காத்துட்டு இருந்தது. 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில 2017 இருந்துனா இபிஎஸ்ஸையும் சேர்த்து தான் சொல்றாரு. டிஎம்கேவை மட்டும் சொல்லல. அப்போ முதல்வரா இருந்தவர் இபிஎஸ் தானே. ஆனா அவரை பாருங்களேன், இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி. குன்னூர் கோயில் கார் பார்க்கிங் சம்பந்தமான விவாதத்துல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் திரும்ப பேசிக்கிட்டே இருக்க கடுப்பான சபாநாயகர் திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இந்த அவையில் சிங்கம் போல் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்கள் தாவேக எம்எல்ஏ சத்யபாமா அவர்களுக்கு பழக்க தோஷம் மாறல. வாயில இன்னும் புரட்சி தலைவினே வருது. ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் இதன் பிறகு முதல்வர் அவர்களுடைய பேச்சு செம்ம ஃபயரா இருந்துச்சு. எதிர்கட்சிகளுக்கு பிபி ஏற ஆரம்பிக்குது. ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சொல்றா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சி. நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. எதிர்கட்சியினர் கொந்தளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு ஒருமையில கத்துறதை கேட்டு அமைச்சர் ராஜ்மோகன், நேத்து நீங்க எவ்வளவோ பேசுனீங்க, குதிரை பேரம் சோஃபா மாடல்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் கேட்டு சகிப்புத்தன்மையோட அமைதியா தானே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு பதிலடி கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் பேசினதுதான் ஹைலைட். சும்மா தெரிக்க விட்டாரு. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய்
அத நாங்க வர வைக்கிறோம். இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? மாட்டுநாடா மானஸ்த ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேசுங்க சிஎம் அப்படின்னு பதாகைகளை ஏந்திக்கிட்டு கருப்பு பேச்ச குத்திக்கிட்டு முதல் நாள் சட்டப்பேரவைக்கு வந்த எதிர்க்கட்சியினர் ஏன்டா இவரை பேச சொன்னோம், வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு செஞ்சு விட்டாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கலாய்ச்சார் பாருங்க. யாருமே எதிர்பார்க்கல. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. எதிர்க்கட்சி தலைவர் கவர்மெண்ட்ட சொல்றது மாதிரி இன்டைரக்டா சிஎம் விஜய ஈவில்னு சொல்லியிருந்தாரு. போற போக்குல அதுக்கு ஒரு அடி. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இறுதியா ஒரு ஆக்ஷனை காட்டி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.